வணக்கம். தோனி மற்றும் கிரிக்கெட் ஃபேன்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நாளாக நேற்று மாறியது. இரட்டை சந்தோஷம், இரட்டை கொண்டாட்டம். பிசிசிஐ தோனிக்கு ஒரு புறம் மிகப்பெரிய அவார்டை மரியாதையை செலுத்தியிருந்தால் கூட தோனிக்கு கிடைத்த இரண்டாவது சந்தோஷம் ஒரு வழக்கில் அவருக்கு எதிராக யார் செயல்பட்டாரோ அவருக்கு கிடைத்த 15 நாட்கள் சிறை தண்டனை. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தோனிக்கு எதிராக அவதூறு கேஸை ஃபைல் செய்ததற்கான தண்டனை அவருக்கு கிடைத்திருக்கிறது. மட்ராஸ் ஹைகோர்ட் அந்த தண்டனையை வழங்கியிருக்கிறார்கள். செய்தி இரண்டாக இருந்தால் கூட முதலில் எதற்காக முன்னாள் ஐபிஎஸ் 15 நாட்கள் சிறைக்கு செல்ல இருக்கிறார் என்கிற அந்த கதைக்கு வரலாம். அதற்கு பின்பு தோனிக்கு ஏன் பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய ரிவார்டை வழங்கியிருக்கிறார்கள் அதையும் நாம் பார்க்கும். கிரிக்கெட் ஸ்பாட் ஃபிக்ஸிங் இந்த வழக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஐபிஎல் மேட்சஸ்களில் மேட்ச் ஃபிக்ஸ் ஆன ஒரு குற்றச்சாட்டு பயங்கரமாக வைரலாக பரவி. இதே ஸ்பாட் ஃபிக்ஸிங் விஷயத்தில் தோனியோடைய பேரும் மிகப்பெரிய அளவில் அடிபட்டது. தோனி மட்டுமல்ல, சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல்ஸ் போன்ற மிகப்பெரிய டீம்ஸ்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பிளேயர்ஸ்களுடைய பேரும் அடிபட்டது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன் தோனி அவருடைய பெயர் வெளிவந்ததற்கு பின் தான் பல்வேறு விஷயங்கள் மக்களை பாதிக்கவும் தொடங்கியது. முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸரான ஜி சம்பத் குமார், அப்போ இருந்த டைரக்டர் ஆஃப் சிஐடி, முதல் முறையாக ஐபிஎல்லில் நடந்த பந்தயம், அதாவது மேட்ச் ஃபிக்ஸிங், பெட்டிங், இது போன்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் செய்த நபர் யார் என்றால் ஜி சம்பத் குமார். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே இவருக்கு எதிராகவே ஒட்டுமொத்த வழக்கு திரும்பியது. யாரெல்லாம் இவர் கைது செய்தாரோ அவர்களை வழக்கிலிருந்து நீக்கிய விவகாரம். அவர்களிடமிருந்து லஞ்சத்தை வாங்கி ஜி சம்பத் குமார் அவர்கள் இந்த சதி வேலையை பார்த்தார் என்கிற பல்வேறு அலிகேஷன் இவர் மீதும் நடந்தது. 10 ஆண்டுகள் முன்னாடி நடந்த இந்த வழக்கு இன்னைக்கு எதற்காக சம்பத் குமாருக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது, அவருக்கு எதிராக தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒவ்வொன்றாக நீங்கள் பாருங்கள். தோனியின் கண்டெம்ப்ட் அப்பீல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போடப்பட்டது. அதாவது தோனியோடைய டெஃபமேஷன் வழக்கு ஒன்று, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்கிற இரண்டாவது வழக்கு. இந்த இரண்டு வழக்கிலுமே சம்பத் குமார் அவர்களுக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை. ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அவர்கள் 2 பேருமே இணைந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் உடனடியாக முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜி சம்பத் குமார் சிறைக்கு செல்ல மாட்டார். அவருக்கு 30 நாட்கள் அவகாசத்தை கொடுத்திருக்கிறது ஹைகோர்ட். இந்த 30 நாட்களுக்குள் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி அங்கிருந்து உங்களுடைய இன்ட்ரிம் பேலை பெற்றுக்கொள்ளலாம், அல்ல இதை ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் செய்யலாம் என்று. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் என்னவென்று ஒவ்வொன்றாக பாருங்கள். தோனி கேப்டன் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் டீம் மேட்ச் ஃபிக்ஸிங் விவகாரத்தில் தோனியோட பெயர் அடிபட்ட உடனேயே தோனி உடனடியாக ஒரு வழக்கை போடுகிறார். டெஃபமேஷன் வழக்கு, 100 கோடி ரூபாய்க்கான வழக்கு. இந்த விசாரணையும் போது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்கிற இன்னொரு வழக்கையும் தோனி போடுகிறார். எதற்காக போடுகிறார் அதை நீங்கள் பாருங்கள். இந்த வழக்கு விசாரணையும் போது தோனி மட்டுமல்ல, தோனியுடன் அவருடைய மனைவி அவரையும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இழுத்திருக்கிறார் சம்பத் குமார் அவர்கள். சிஐடி டிபார்ட்மெண்ட் 2014 ஆண்டு லெவலிங் மேட்ச் ஃபிக்ஸிங் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஹிம், இந்தியன் பிரீமியர் லீக் பெட்டிங் கேஸ். இந்த விவகாரத்தில் ஒவ்வொன்றாக தேதி வாரியாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 18 மார்ச் 2014 ஆண்டு இன்ட்ரிம் ஆர்டர் சம்பத் குமாருக்கு எதிராக கிடைத்தது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தோனிக்கு எதிராக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் சம்பத் குமார் கொடுக்கக்கூடாது என்கிற விஷயத்தை ஹைகோர்ட் எடுத்து வைத்தது. ஆகஸ்ட் 2023 ஆண்டு இதே கோர்ட் ஆர்டரை, இந்த கோர்ட் ஆர்டர் மட்டுமல்ல மற்ற டீட்டெயில்ஸ்களையுமே 2 தரப்பை சார்ந்த நபர்களும், அதாவது தோனி என் டீம் அண்ட் சம்பத் குமார் என் டீம் இதை கோர்ட்டில் சப்மிட் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சம்பத் குமார் நேரடியாக தோனியோடைய பெயரை இழுத்து அவரை டார்கெட் செய்திருக்கிறார் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா சம்பத் குமார் எடுத்து வைத்த கிளைம் என்ன? ஜஸ்டிஸ் முத்கல் ஒரு சில ரிப்போர்ட்களை நான் அவருக்கு கொடுத்தேன், அந்த ரிப்போர்ட்களை
ஜஸ்டிஸ் முத்கல் அவர்கள் சீல்டு கவரிலேயே வைக்கும்படி ஒரு ஆர்டரை கொடுத்திருந்தார். அதாவது அந்த சீல்டு கவரில் பல்வேறு விதமான இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்தேன் என்கிற விஷயத்தை சம்பத்குமார் அவர்கள் எடுத்து வைக்கும்போது எப்படி ஒரு கோர்ட் ஆர்டரை நீங்கள் மதிக்காமல் அதை வெளியே கூறியிருக்கிறீர்கள் என்கிற இன்னொரு விஷயத்தையும் கோர்ட் எடுத்து வைத்திருக்கிறது. இட் வாஸ் நாட் இன்வெஸ்டிகேட்டட் ஃபர்தர், அதாவது அவர் கொடுத்த ரிப்போர்ட் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் செய்யப்படவில்லை என்கிற ஒரு அலிகேஷனையும் சம்பத்குமார் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். வாட் தோனி கிளைம், தோனியோடைய கிளைம் என்ன? இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கோர்ட். ஹீ கிளைம்ட் திஸ் வாஸ் கோர்ட் ஆர்டர் டு கீப் த சீல் லெட்டர். சம்பத்குமார் அவர்கள் வெளியில் வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது கோர்ட்டுடைய மரியாதையை பங்கப்படுத்தியிருக்கிறது. கோர்ட்டுடைய ஒரு ஆர்டர், இந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் சீலாக வைக்க வேண்டும் என்று கூறிய பின் கூட ஏன் சம்பத்குமார் அதை பற்றி பேசினார் என்கிற விஷயம். இதை தொடர்ந்து தான் இந்த 15 நாட்களுக்கான சிறை சம்பத்குமார் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை தாண்டி தோனி அவர்களுக்கு எந்த விதமான அவார்ட் கிடைத்தது என்று அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். தோனியின் ஜோசி நம்பர் 7 இதற்கு மேல் யாருக்குமே வழங்கப்படாது. அந்த ஜோசி, அந்த நம்பரை ரிட்டையர் செய்து விட்டது பிசிசிஐ. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்ல, இதே போன்ற ஒரு அவார்டை டெண்டுல்கர் அவர்களுக்கு மட்டுமே கொடுத்தது பிசிசிஐ. டெண்டுல்கருடைய அந்த டிஷர்ட் ஜோசி நம்பர் வேறு யாருக்குமே வழங்கப்படாது என்று. ஆகஸ்ட் 15, 2020 தோனி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் செய்கிறார். 2014 டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் செய்கிறார். அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் தோனியின் கேப்டன்ஷிப்பில் 2007 T20 வேர்ல்ட் கப் இந்தியாவிற்கு கிடைத்தது. 2011 வேர்ல்ட் கப் கிடைத்தது. 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியாவிற்கு கிடைத்தது. இந்த அளவில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன்ஷிப் தோனி அவர்களால் மட்டுமே தான் சாதித்திருக்க முடியும் என்கிற அதற்கான பதிலாக தான் தோனியின் ஜெர்சி, அவருடைய நம்பர் வேறு யாருக்கும் இதற்கு மேல் கிடைக்காது. ஆஸ் அ சிஎஸ்கே ஐபிஎல்லை பொறுத்தவரையில் 5 முறை சிஎஸ்கேவிற்கு ட்ராஃபியை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி ஓடிஐ மேட்சஸ்களில் அதிக ரன்ஸ்களை எடுத்த நபரும் தோனி தான். 90 டெஸ்ட் மேட்ச், 350 ஒன் டே, 98 T20 மேட்சஸ், இந்த அனைத்திலுமே அவர் எடுத்த ரன்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா டெஸ்ட் மேட்ச் 90, எடுத்த ரன்கள் 4876, ஓடிஐ மேட்சஸ் 350, எடுத்த ரன்கள் 10773, அதாவது ஹாஃப் செஞ்சுரி ஒரு ஆவரேஜாக போயிருக்கிறது. T20யில் 98 மேட்சஸ்கள் விளையாண்டிருக்கிறார், எடுத்த ரன்கள் 1617. அதே போன்று ஐபிஎல்லில் 250 மேட்சஸ்கள், எடுத்த ரன்கள் 5082. இப்போ மறுபடியும் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் விவகாரத்திற்கு வந்து விடலாம். மேட்ச் ஃபிக்ஸிங் விவகாரம் லைம்லைட்டில் வந்தது 2006 2006 ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. ஸ்ரீசாந்திற்கு லைஃப் டைம் பேனை விதித்தது பிசிசிஐ. ராஜஸ்தான் ராயலுடைய இன்னொரு ஸ்பின்னர் அங்கித் சௌஹான், இவருக்கும் லைஃப் டைம் பேன் கிடைத்தது. 3வது நபர் அஜித் சந்தோலியா, ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பிளேயர். இவர் மே 2013 கைது செய்யப்படுகிறார். அமித் ஷிங்டே, குஜராத் கிரிக்கெட் டர்ன்ட் புக்கி, 5 வருட பேன் இவருக்கு கிடைத்தது. அதாவது பெட்டிங்கும் நடத்தி வந்தார். குஜராத் கிரிக்கெட்டில் ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருந்திருக்கிறார். இதை தாண்டி சித்தார்த் திரிவேதி, இவர் 1 ஆண்டுகளுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஏன்னா இவருக்கு இந்த அனைத்து விஷயமே தெரிந்திருக்கிறது, ஆனால் இவர் இதை பிசிசிஐயிடம் எடுத்து செல்லவில்லை என்று. ஹர்மீத் சிங், அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் 2012 இருந்த ஒரு நபர். ஆனால் இவரை கூடி சீக்கிரம் வெளிவிட்டு விட்டார்கள். இவருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் 11 புக்கீஸ் டெல்லி போலீஸால் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த எண்ணிக்கை 49 உயர்ந்தது. இதில் தாரா சிங், ஆக்டர் தாரா சிங்கோடைய மகனான பிந்து தாரா சிங், அவரும் கைது செய்யப்பட்டார். பிசிசிஐயோடைய சேர்மன் ஸ்ரீனிவாஸ், அவருடைய சன் இன் லா, 2 பேருமே குற்றவாளியாக விசாரிக்கப்பட்டார்கள். இதில் ஐயப்பன் குருநாத், இவர் இந்த ஸ்கேனில், இந்த ரேடாரில் உள்ள வந்தார். ஸ்ரீனிவாஸ்
பிசிசிஐ சேர்மன் பதவியிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். 2007ஆம் ஆண்டு சென்னை மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 பேருக்குமே ஐபிஎல்லில் விளையாடுவதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த 2 டீம்ஸ்களுமே பேன் செய்தார்கள். ஒரு பக்கம் தோனியோடைய ஃபேன் கிளப் அதிகரிக்கும் போது இன்னொரு பக்கம் தோனியை நேசிக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற செய்திகளை கேட்டு கோபப்பட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த டெஃபமேஷன் வழக்கில் மற்றும் கண்டென்ட் ஆஃப் கோர்ட் வழக்கில் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸரான சம்பத் அவர்களுக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. ஆனால் இது சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது அங்கே என்ன நடக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் சம்பத் அவர்கள் எந்த விதமான வாதங்களை எடுத்து வைப்பார் என்கிறது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. அதனால் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த விவகாரத்தை பற்றி மிகவும் ஆழமான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் அடுத்த ஹியரிங்கில் நாங்கள் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.